பகிரங்கமா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது மேடம். நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது. எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. இன்னைக்கு 2 வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை, ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில சண்டை போடுறாங்க. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சண்டை யாரோடு? எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு. அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம்.